ஹிஸ் ஹானஸ்டி இஸ் ஃப்ரைட்டனிங் அப்படின்ற. அதனால நம்ம சிவசாகரம் லோகோலயே என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ நான் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னா நீ நல்லவன் இல்லைன்னு அர்த்தம்பா. புரிஞ்சு படுத்து. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கு. அதுல தீர்த்த யாத்திரை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யணும். பலன் எதிர்பார்க்கிறியா? நீ நல்லவனா இருந்தாதான் உனக்கு பலன். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கார், பயந்து போடுவோம். என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் இருப்பவன் போடல, தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாபி அப்படின்னு எழுதுறாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நேர்மையா தெய்வ பக்தியில இருப்பான், இது பண்ணுப்பா இதுப்பா, இதுதானே எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவா. சார் ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா, தெய்வ பக்தி நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவி அப்படின்னு எழுதிட்டார். சோ உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கணும், ஆனா நேர்மையுடன் கூடிய தெய்வ பக்தி இருந்தால் உங்களுக்கு அனுகிரகம், இல்லைன்னா பாவி. அவருடைய எம்பசைஸ் அதான். டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வேண்டி தப்பு பண்ணிடுவா, பண்ணிட்டு வந்து சாமிய அப்போதைக்கு நீ காப்பாத்திடு அப்படின்னு சொல்லி கேட்டால்னா அது எப்படின்னா, அதுக்கும் சார் சொல்லியிருக்காரு, நீ செய்யக்கூடிய வேண்டுதல்களுக்கு, நீ செய்யக்கூடிய ஹோமங்களுக்கு, நீ செய்யக்கூடிய தீர்த்த யாத்திரைக்கு, இதனாலெல்லாம் உன்னுடைய பாபம் மைனஸ் ஆகாது. பாப பட்டியல் தனி, புண்ணிய பட்டியல் தனி. புண்ணியத்துக்கான உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அவ்வளவும் கிடைக்கும், மைனஸ் எல்லாம் ஆகாது. பாபத்துக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நான் அந்த பாபம் பண்ணிட்டேன், இதை பிராயசித்தமா இதை பண்ணிடுறேன் அப்படின்னாலாம் உனக்கு ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அதனால தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை இன்னும் சார் என்ன சொல்லியிருக்கார், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட போய், நான் இதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ₹1 திருடிட்டேன், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குற நான் ஏற்றுக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லி, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை நீங்கள் ஏற்றுட்டு இந்த ரூபாயை திருப்பி கொடுத்தேன்னா உங்களுடைய பாவப்பட்டியலில் அந்த பாவத்துக்கு குறைவாக. இல்லை நான் திருடிட்டேன், நிறைய பணம் இருக்குது, இப்போ நான் அதை கோவிலுக்கு கொடுத்துட்றேன், அந்த பாவம் எனக்கு சரியா